எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ். உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ. நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இந்த பை மோட்டோ ஆப்ஸில் கிடைக்கிது. ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஸில் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நாம் உரைநடையின் அணிநலன்கள் பாடத்தில் முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்ப்போம். உரைநடையின் அணிநலன்கள். எழில் முதல்வன் தெரியுமா? முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளைத் தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா புரோடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை டேட்டா உள்ளீடாகச் செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளிவிவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு அனாலஜி என்கிறோம். மழையும் புயலும் என்னும் நூலில் ஆசிரியர் வ. ராமசாமி. நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலுள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித்தரப்பட்டுள்ளது. மா. இராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்திய அகாதமி விருது பெற்றவர். திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை என்ற ஊரைப் பற்றி சிறப்பான குறிப்பு சிலப்பதிகாரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. தொன்று தொட்டு இன்றுவரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள். இலக்கியத்தின் சீர்களில் முன்தோன்றிய மூத்தகுடி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். பதிகாரம் காடுகான் காதை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ. இன்னைக்கு நாம் பார்த்தது உரைநடையின் அணிநலன்களில் முக்கிய குறிப்புகள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.